ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம புரட்டாசி மாத பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குது. 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளுக்குரிய மாதமாக எல்லாருமே கொண்டாடுறோம். அந்த பெருமாளினுடைய அருள்கடாட்சம் இருக்கும்போது நம்மளுடைய வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்யும், அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும். செல்வ வளங்களுடன் எல்லா காசு மட்டும்தான் ஒரே ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லக்ஷ்மியின் மகாலட்சுமின்னு சொல்லும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும், குழந்தை பாக்கியம், எல்லா நலன்களும், அடுத்து உடல் நலத்தோடு எல்லா நலன்களும் பெற்று இருக்க நம்ம அந்த புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் புதனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. 2 கட்டமாக இந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன. இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு மிக விசேஷமான ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா மாலயபட்சம். மாலயபட்சம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னது மேடம் அப்படின்னு கேட்கும்போது, மகாலயபட்சம்ன்றது பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கர்மாக்களை யாராவது தவற விட்டுருந்தாங்கன்னா, அதாவது அம்மா அப்பா இறந்திருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க, நமக்கு அவங்களுடைய காரியங்களையோ இல்ல அவங்களுடைய கடமைகளையோ செய்ய தவற விட்டுருந்தோம்னா இந்த மகாலயபட்சத்துல நம்ம அந்த 15 நாள் வரக்கூடிய அந்த திதியில செய்யும் போது அதற்குண்டான தோஷங்கள் நிவர்த்திகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல அந்த மாலையபட்சம் முன்னோர்களினுடைய கர்மாக்கள் தீரக்கூடிய அந்த நாட்கள் கழிந்த உடனேயே அடுத்து அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகுது. 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது இது கிரகணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கிரகணம் நம்ம எதுக்கு பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா கோள்கள் மூலமாக அந்த 2 கிரகங்களும் கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இன்று எப்போதுமே நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கும் போது அமாவாசையில தான் ஆரம்பிப்போம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தோட ஆரம்பிக்கிறதுனால நீங்க மறுநாள் பிரதமை அன்னைக்கு அந்த பிரதமை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை பொழுதுல 6 மணிக்கு மேலேயோ இல்ல 8 மணிக்கு மேலேயோ ஒரு கலசத்தை மாத்திரம் வச்சு உங்க வீட்டுல அந்த நவராத்திரியான ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷத்தை நீங்க உங்க வீட்டுல ஆரம்பிக்கலாம். இந்த நவராத்திரி எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் தேதி விஜயதசமியோட அந்த நவராத்திரி ஆகப்பட்டது முடிவுக்கு வருது. அடுத்து திரும்ப இந்த மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு ஒரு பூஜை பண்றதுக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி 2 நாட்களாக வருது. 17 மாதமும் அடுத்து 17 அக்டோபர் மாதமும் 2 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்திலேயே வருது. அதிகமான கடன் இருப்பவர்களோ எல்லா ராசி என்பவர்களும் அதிகமான கடன் இருக்கு, அதிகமான தடைகள் தாமதங்கள் இருக்கு, குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் தொந்தரவுல இருந்து விலகுவதற்கும் உங்களுடைய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மிதுன ராசி என்பர்களுக்கு மாதத்தின் கிரக அடைவுகள் முதல்ல நம்ம பார்க்கலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் கேது, ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார், ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இதுதான் மாதத்தின் கிரக அடைவுகள். இந்த மாதத்துல சுக்கிரனாகப்பட்டவர் 19ஆம் தேதி 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு கன்னி ராசியிலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி அவர் ஆட்சி பெறுறார். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல
அந்த சுக்கிரனாகப்பட்டவர் ஆட்சி பெறார். அடுத்து 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 2 கட்டங்களாக பயிற்சி ஆகிறார். அடுத்து ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் இந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய ராசியான அந்த புதன் பகவானின் ஆட்சி வீடான உச்ச வீடான அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இது மிக சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துல அதே புதன் பகவான் 2 கட்டங்களாக பயிற்சி ஆகிறார். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இந்த புதன் பகவான் உங்களுடைய கன்னி ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியாகக்கூடிய இந்த 2 கிரகங்களும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான பலனை தான் கொடுக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதத்துல. இந்த புரட்டாசி மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உண்டான மாதமே தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் சொன்னாலே அந்த பெருமாளனுடைய அந்த கிரகம் தான். அந்த பெருமாளனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதுமா இந்த மாதத்துல கிடைக்க போகுதுங்க. ஏன்னா அப்படியாக இருந்தால்தான் உங்களுக்கு அந்த புதனாகப்பட்டவர் உச்சத்துக்கு வரார். உச்சத்துக்கு வந்த அந்த புதனாகப்பட்டவர் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் வரார். இந்த 2 இடத்திற்கும் நகரும் போது அந்த புதனாகப்பட்டவர் நீங்க நினைத்த காரியம் எல்லாமே 100% வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. மிதுனராசி என்பவர்கள் கடந்த 4 மாத காலமாக நிறைய மிதுனராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடு முயற்சி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியை வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம்லாம் நிறைய இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம, ஆனா சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா கடந்த அஷ்டம சனி பொழுது நீங்க செய்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பெரிய பெரிய இழப்புகளை தான் கொடுத்துருச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேர் அந்த நகைகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கடன்கள் மூலமாக அந்த நகைகள் எல்லாமே ஏலத்திற்கு விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க. இப்படியாகப்பட்ட இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல இதுவரைக்கும் நம்ம ஏமாந்ததெல்லாம் போறோம், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்குண்டான ஒரு தகுதியான ஒரு மாதமாக தான். நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த திறமைகள் எல்லாமே இருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு போராடி வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு ராசி அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நீங்க ராசி அன்பர்கள் நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இந்த காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு ஆகுவதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க ஆனா இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து 6ஆம் இடத்திற்கு நகர்கிறார். அதே சமயத்துல அந்த ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே பிரவேசிக்கிறார். அப்படி இருக்கும்போது சில தேவையில்லாத ஒரு இல்லீகல் தொடர்புகளை நீங்க தவிர்க்கணும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இல்லீகல் இன்வெஸ்ட்மெண்ட் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மிதுனராசி என்பவர்கள் பினாமியால கிடைப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டம் இந்த மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல சில பேர் உங்களுக்கு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வரும். அவங்களுடைய பினாமியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். உங்களுக்கு இப்பதான் அதற்கு உண்டான ஆசைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இன்னும் பயிற்சியாகுவதற்கு 1 வருட காலத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல. ஏன்னா பினாமியா வராங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம எப்படியாவது முன்னேறிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு உண்டான ஒரு மாதம் இதுவா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது கிடையாது. நீங்க லீகலா எது வேணாலும் தயவு செய்து செஞ்சுக்கலாம். இந்த மிதுனராசி என்பர்கள் இல்லீகலா ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது மாட்டிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்ட உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால சில சட்ட சிக்கல்களில் மாட்டிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்க பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க எந்த மூவ்
மூவா இருந்தாலும் லீகலா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறார், உங்க ராசி அதிபதியையும் அந்த கேது பகவான் பிடியில் வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க லீகலா எது மூவ் பண்ணாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய பிரிவினைகள், எப்படி அந்த பிரிவினைகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக. ஏன்னா இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஒரு அலி கிரகம். அந்த அலி கிரகமாவிட மற்ற ஒரு இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். மற்ற உறவுகளோடு உங்களுக்கு ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும்போது அதன் மூலமாக உங்களுக்கு அந்த கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள், இதனால குடும்பம் பிரிந்த ஒரு நேரங்கள்லாம் இந்த மிதுனராசி என்பர்கள் கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க. அதாவது தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக பிரிந்த குடும்பங்கள், ஏராளமான குடும்பங்கள் இந்த மிதுனராசி என்பர்கள். இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேர் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும், அடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடன்கள் தீர்வதற்கும் நிறைய மிதுன ராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு புதன் திசை நடக்கலாம், கேது திசை நடக்கலாம், இல்ல சனி திசை நடக்கலாம். இந்த மாதிரியான தசாபுத்தி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள், கடனாகப்பட்டட்டும், தொழில இருக்கக்கூடிய வளர்ச்சியாகப்பட்டும், இந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு என்னென்ன பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அது எல்லாமே இந்த மாதத்துல தீரணும்னு நினைச்சு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிலிருந்து ஒரு வெளியில வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா வேலை வாய்ப்புன்னு சொல்லும் போது இந்த மிதுன ராசி என்பர்கள் மாதிரி ஒரு அக்யூரேட்டா, ஒரு நுணுக்கத்தோட, ஒரு நல்ல ஒரு பிரில்லியண்டோட, ஒரு திறமையோட செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு எல்லா திறமையும் இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அலுவலகத்துல ஒரு கெட்ட பேரும் எனக்கு கூடயே இருக்கு. இதெல்லாம் நான் நிவர்த்தி ஆகுவதற்கு, இதெல்லாம் எனக்கு வெளியில போகணும், இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போது. நீங்க எங்க வேலை வாய்ப்புகளை ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அது கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது உங்களுக்கு மிருகசீரிடம், திருவாதிரை, அடுத்து புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரத்துல இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு உறுதுணைகள் கிடைப்பதற்கும் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கு. நட்பு வட்டாரத்துல மிக ஜாக்கிரதையாக பழகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா புதன் கேதுவோட சேரும் போது இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், ஏன்னா உங்களுடைய நட்சத்திரம் தான் செவ்வாயும், அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்க இந்த நட்பு வட்டாரத்துல இந்த மாதத்துல ரொம்ப ஜாக்கிரதையோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து சில இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம். எதுவா இருந்தாலும் நம்ம பெருசாதான் செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு குடும்பம் ரீதியாக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மிதுன ராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இது நாள் வரை ஒரு 6 வருடமாக நீங்க காத்திருந்து எந்த ஒரு வேலையை செய்து முடிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த வேலை நிறைவேறுவதற்குண்டான ஒரு மாதமாக தான், பல வருடங்களாக ஒத்தி போட்ட ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு மிக சிறந்த ஒரு மாதமாக அமைய போகுது. இந்த புரட்டாசி மாதத்துல இந்த மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருமே சரி, தொழில் செய்யறவங்களா இருந்தாலும், அடுத்து வேலைக்கு போறவங்களா இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், வெளிநாட்டுல இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாருமே இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த 4 சனிக்கிழமையிலையும் பாத்தீங்கன்னா நீங்க
லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணணும். லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு நாங்க எங்க மேடம் போறது, எங்க ஊர்ல அந்த மாதிரியான ஒரு கோயிலே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க என்ன பெருமாள் இருக்கோ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயத்துல வீட்டுல அந்த லக்ஷ்மி நாராயண ஒரு திருவுருவத்தை படமா வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சனிக்கிழமை அதுக்கு துளசி மாலையை சாத்துங்க. துளசி மாலையை சாத்திட்டு அங்க ஒரு தீபம் ஏற்றி அதற்குண்டான ஒரு தெய்வ வழிபாடு பூஜை முறையெல்லாம் பண்ண உங்களுக்கு உண்டான அந்த எதிர்மறையான பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு 6 வருடமாக பிரச்சனைகள் இருக்கு மேடம், 4 வருடங்களாக இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா 2 மாதமாக எனக்கு பயங்கரமான பிரச்சனை, எனக்கு இதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி கான்டாக்ட் பண்ணணும்ன்றதே தெரியல. நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் அந்த வாட்ஸ்அப் மூலமாக வரும். அடுத்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்துல உங்க குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். சில பேர் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கும், 10 வயசு ஆயாச்சு, இன்னும் ஜாதகம் எழுதணும்ன்ற ஒரு எண்ணமே வரும். எதுக்காக ஜாதகம் எழுதுறோம்னா அவங்களுடைய கிரகங்கள் அது வேலை செய்யக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 5 வயசுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம 5 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாதகங்களை நம்ம எழுதி தரோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பெயர் வைக்கணும், இல்ல பெயர் மாற்றம் செய்யணும், இந்த பெயர்கள் நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற பெயர் மாத்தணும்னா அதையும் நாங்க மாத்தி தரோம். இது எல்லாத்தையுமே நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதற்குண்டான ஒரு விவரங்கள் எங்கள் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.